பைக் டெக்னீஷியன் 1 அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து BS3 ராயல் என்ஃபீல்ட் 500cc. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்சார் போனால் எப்படி பார்க்கணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ECUவே போயிடுச்சுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் ஒரு சின்ன பதிவு. ஒரு வண்டி வந்தது, நண்பர் வண்டி ஒன்று. ஸோ செக் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ கொஞ்சம் நைட்டில் லைட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னாச்சுன்னா எம்ஐ லைட் எரியல. சாவி போட்டவுடனே எம்ஐ லைட் எரியல. ஸோ முதல்ல எம்ஐ லைட் எரியலனோடனே ECU மேலே தான் சந்தேகப்படணும். ஸோ அதுக்கு முன்னே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐ லைட்டுக்கான கனெக்ஷன்ஸு, அப்புறம் வந்து லைட் பல்பு வரும், அந்த பல்பு ஃபீஸ் போயிருக்கான்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா பல்பு போயிருந்தாலும் ஒயர் கட்டாக இருந்தாலும் எரியறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி இதில் ஒரு வித்தியாசம் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு ஒரு ப்ரௌன் வருது, தெரியுதா உங்களுக்கு? பிளாக் அண்ட் ப்ரௌன் தெரியுது. ப்ரௌன் வந்து சென்டரில் வருது. அதாவது ப்ரௌன் வந்து மெயினாக வரணும் இந்த வண்டியில். ஆனால் இந்த வண்டியில் மெயினாக கொடுக்கப்படலை. அந்த கருப்பு இருக்கு இல்லையா, எர்த்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெயினாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வண்டியில். ஸோ கருப்பு வந்து சாவி போட்டவுடனே இந்த கருப்பு ஒயல லைன் வந்துடும். அப்புறம் ப்ரௌன் வந்து எர்த்து பண்ணால் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த எர்த்துன்ற சிக்னல் அப்படின்றது ECUலேருந்து வரும் நமக்கு. அந்த வண்டி சாவி ஆன் பண்ணோன்னே ஒரு முறை வந்து எரிந்து ஆஃப் ஆகும், இல்லைனா அதாவது ஃபால்ட் இருந்தால் எரிந்து அப்படியே நிற்கும். இந்த ஒயர், இந்த ப்ரௌன் ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ஒயரில் தான் வந்து நமக்கு எர்த்து வரும். நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் பக்கத்தில் ஒயர் கலர் மாறுது. ஸோ அதுக்காக தான் எடுத்து க்ளீனாக போட்டிருக்கோம். இந்த பக்கம் ப்ரௌன் வருது. அந்த ப்ரௌனுக்கு ஆப்போசிட் சாக்கெட் பார்த்திங்கன்னா கருப்பு மஞ்சள் கலராக மாறுது. அதாவது பெரும்பாலும் எர்த்து வரக்கூடிய ஒயர் சில வண்டிகளில். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ரௌன் தான் வருதுன்னு சொல்லிட்டு கீழே பார்க்க வேணாம். இங்கே வந்து ப்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு மஞ்சளாக மாறி ECU வரைக்கும் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த லைட் எரியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ECUவை கழட்டி வச்சுருக்கேன். ஸோ ECUக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. நான் இப்போ ECU ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஷார்ட்லாம் பண்ணக்கூடாது ECU இருக்கும்போது. ECU ரிமூவ் பண்ணிடுறேன். இது சின்ன டெஸ்டிங் மெத்தட். இது இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த பல்ப் எரியுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ சாவி போட்டுற என்ன ஆகுதுன்னா, அந்த கருப்பு கலரில் லைன் வந்துடுது. அதாவது சுவிட்ச் ஆன் லைன் வந்துடுது. ஸோ அந்த ப்ரௌன் ஒயரை எர்த் பண்ணோன்னே லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இது மால் ஃபங்க்ஷன் நினைக்க வேணாம், இது நம்மளே க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இது அப்போ என்ன ஆகுதுன்னா, லைட் நல்லாயிருக்கு, பல்ப் நல்லாயிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து ECU நல்லா இருந்ததுன்னா, இல்லைனா கனெக்ஷன் சரியாக இருந்ததுன்னா எரிஞ்சிருக்கணும். எனவே வந்து பல்பை வந்து செக் பண்ணியாச்சு. பல்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹோல்டரில் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ லைட் எரியுது, மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. ஸோ அப்போ ECUலேருந்து நம்ம சாவி போட்டவுடனே இந்த லைட் எரியணும். ஸோ அப்போ என்னென்னா, ECUக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வண்டிகளில் வந்து எப்போவுமே ஒரு பேட்டரி மெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாவி ஆன் பண்ணால் லைன் வந்து வரும் ECUக்கு. சில வண்டிகளில் பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணால் மட்டும் வர மாதிரியும் சில ECUகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், ECUக்கு வரக்கூடிய லைன், அதாவது ECUக்கு வந்து ப்ளஸ் வருதா இல்லை மைனஸ் நெகட்டிவ் இருக்கா, எர்த் இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ECU இல்லாமல் தான் பார்க்க போகிறதில்ல. இதில் கலர் கோடு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து ப்ரௌன் வந்து, இந்த பக்கம் வந்து கருப்பு வெள்ளையாக மாறி போகுது. ஸோ அதனால் ஒரே ஒயர் நினச்சி பார்த்திங்கன்னா கீழே வந்து ECUவில் ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹோல்டர் ஒயர் மட்டும் பார்த்துட்டு கீழே ப்ரௌன் கலர் ஒயரில் பார்த்தா கண்டினியூட்டி வராது. ஸோ இங்கே என்ன பண்ணுறது, இப்போ நான் கண்டினியூட்டி செக் பண்ண போகிறேன். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் சும்மா நம்ம திடீர்னு போய்ட்டு அந்த மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போகல. ஸோ டக்குன்னு செக் பண்ணுறோம். இது இப்போ என்ன பண்ணுறேன், அந்த கருப்பு மஞ்சள் ஒயர் இருக்கு இல்லையா, மூணாவது ஒயர், 1 2 3, 1 டம்மி 2, மூணாவது ஒயரில் என்ன பண்ணுறேன், ஒயர் போட்டிருக்கேன். ஒயர் போட்டு என்ன பண்ணுறேன், எர்த் பண்ணி பார்க்குறேன். ஸோ மேலே எர்த் பண்ணி பார்த்தா எரிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறேன், கீழே எர்த் பண்ணி பார்க்குறேன், எரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா, இந்த ஒயர் வந்து எந்த இடத்துலையும் கட் ஆகலை. அதாவது ECUலேருந்து இந்த மால் ஃபங்க்ஷன் எம்ஐ லைட் வரைக்கும் அந்த ஒயரில் வந்து எந்த ஒரு கட்டும் இல்லை, கரெக்டாக இருக்குது, கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சாவி ஆஃப் பண்ணிட்டு தான் ECU போடணும் எப்போவுமே. சாவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ECU கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே எரியல, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், சாவியை ஆன் பண்ணுறேன். இந்த எம்ஐ லைட் எரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பெரும்பாலும் புரிஞ்சுக்கலாம், இது மேக்ஸிமம் வந்து ECU கம்ப்ளைண்ட் தான் புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ எம்ஐ லைட் எரியலையோ அப்போவே வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ECU மேலே சந்தேகப்படலாம். ஸோ அதுக்கு முன்னதாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து லைட் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் வரும், உங்களுக்கு எல்லாமே வந்து LED வரும். அதனால் வந்து இந்த மாதிரி எர்த் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கும் சில தொழில்நுட்ப முறைகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபால்ட் வரும்போது எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒயர் மாறுது ஒன்று, அதாவது ஹோல்டர்லேருந்து ஒயர் மாறுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன கேள்வி, நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்டர் காமிச்சோம் உங்களுக்கு. அந்த ஹோல்டரில் வந்து நம்ம எர்த்து வர இடத்துல மெயின் வருது, அப்புறம் மெயின் வர இடத்துல வந்து எர்த்து வருது. அதாவது சென்டர் ஒயர், அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் தான் வந்து நம்ம நிறைய வாகனங்களில் பார்த்துருப்போம், நிறைய ஹோல்டரில் பார்த்துருப்போம் மெயின் வரும்.
அந்த கருப்பு கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் எர்த்து வரும். ஆனால் இந்த வண்டியில் அப்படியே வந்து ஒரு மாறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கருப்பு ஒயரில் வந்து எர்த்து வர வேண்டிய இடத்துல வந்து மெயின் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின் வர வேண்டிய இடத்துல ECUலேருந்து வரக்கூடிய எர்த்து கொடுக்கப்படுது. இதற்கு ஏதாவது பாதுகாப்பு காரணம் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கா, ஏன் அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது தெரியல. நண்பர்கள் அதுக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.